ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பச்சடி ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தக்காளியே தேவையில்லை. தக்காளி இல்லாமலே ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். இது இட்லி தோசைக்கு சட்னியாகவும் தொட்டுக்கலாம். இதே மாதிரி ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு டைம் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பச்சடி செய்கிறச்சையே வீடு நல்லா கமன்னு வாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தால் கூட இந்த பச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பச்சடி செய்கிறதுக்கு பாருங்கள், நான் ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிற அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதோட டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த போர்ஷனில் நம்ம கை வச்சு அழுத்து பார்த்தோம்னா ஹார்டாக இருக்கணுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி பஞ்சு மாதிரி அமுங்குச்சுன்னா இந்த முள்ளங்கியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கசப்பு சுவை கொடுக்கும். ஸோ முள்ளங்கி இந்த மாதிரி ஹார்டாக தாங்க இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவை பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வதங்கி வருங்க. ஸோ அதனால் நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து உரமாக வச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயும், ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விடுறேங்க. இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சிவந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்தாதான் நாம் செய்கிற பச்சடி நல்லா கமன்னு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்மல் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விடுறேங்க. அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சீரகம், நெக்ஸ்ட்டு 3 வரமிளகாய் சேர்த்து விடுறேங்க. நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சடி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த சீரகம்லாம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேங்க. இந்த பச்சடிக்கே இந்த வேர்க்கடலை தான் அதிக அளவு டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் சட்டுன்னு கருகிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே கடையில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காய வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா காயவும் பாருங்கள், நான் ஒரு 6 பூண்டு பல் எடுத்துக்கிறேங்க. இந்த காய் கொஞ்சம் கேஸ் ஐட்டம்ன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து விட்றேங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு சாஃப்டாகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முள்ளங்கி நல்லா சுருங்கி வதங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துடணுங்க. நம்ம முள்ளங்கியை வதக்கிறச்சையே இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா சிவந்து வந்துடுங்க. அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் முள்ளங்கியை சேர்க்குறோம். இப்போ முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த பூண்டும் நல்லா சிவந்துருச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து விடுறேங்க. புளியை அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விடுறேங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா நம்ம சேர்த்த மஞ்சள் தூள்லாம் கருகிருங்க. இப்போ பாருங்கள், காயும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக தாங்க இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ பச்சடிக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்றேங்க. சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இது கொஞ்சம் பச்சடி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. தாளிப்பு பார்த்துடலாம். பாருங்கள், கடாயில் நான் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து விடுறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெயில் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் ஃப்ளேமை மீடியம் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விடுறேங்க. கடுகு வெடித்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா சிவந்துட்டு அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2லிருந்து 3 பூண்டு பல்ல நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடயே 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்மளோட முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இட்லி தோசை கூடயும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி சூடான ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் இந்த பச்சடியை சேர்த்துட்டு இது கூடயே 1/4 டீஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா, சுவை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். ஏன்னா இது நம்ம முள்ளங்கியில் தான் செய்திருக்கோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. முள்ளங்கியே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த துவையில் அந்த முள்ளங்கியோட பச்சை சுமல் கொஞ்சம் கூட வராதுங்க. ஸோ நம்ம இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது முள்ளங்கியை நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கிடணுங்க. அப்போ தான் பச்சை சுமல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.